ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு சமையலில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கர்நாடகா ஸ்டைலில் மொச்சப்பருப்பையும் முருங்கைக்காயும் வச்சு சூப்பராக அட்டகாசமான ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். நம்மெல்லாம் நார்மலாக என்ன பண்ணுவோம், வெறும் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு செய்வோம், இல்லைன்னா வெறும் மொச்சப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் போட்டு செய்வோம். இது அப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யுது சும்மா செஞ்சு பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மொச்சப்பருப்பும் முருங்கைக்காயும் வச்சு இன்னைக்கு ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். அந்த சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது நம்ம சித்து வ்ளாக்ஸ், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குதா நல்லா இல்லையா, ஊஹுமா எதுவாக இருந்தாலும் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் வீடியோவை பார்க்கணும், பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலைன்னாலும் பார்க்கணும். சும்மா சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள், சரியா? இப்போ பாருங்கள், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வாங்க எல்லாம் என்னென்ன சாமான் வேணும்னு பார்த்துக்கலாமா? வாங்க. தேவையான பொருள், மெயின் இன்க்ரீடியன்ட் முருங்கைக்காய், அப்புறம் மொச்சப்பருப்பு 1 கப்பு. இது தோல் எடுத்தது, மொச்சக்கொட்டை இல்லை, மொச்சப்பருப்பு. அப்புறம் தேங்காய் ஒரு 4-5 சில்லு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4-5 சில்லு. அப்புறம் சின்ன வெங்காயம், இது பெருசு பெருசெல்லாம் ஆஞ்சி காலியாகி போச்சு. இது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது, அதனால் ரொம்ப இதை தோலை உரிக்கிறதுக்குள்ளே என் தோலெல்லாம் உரிஞ்சு போச்சு. ஒரு 10 பல்லு பூண்டு, 2 தக்காளி, பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை ஜாஸ்தி போடாதீங்க, சாம்பார் வந்து ரொம்ப கொள்ளன்னு ரொம்ப கெட்டி ஆயிடும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு, கடுகு, அப்புறம் கடைசியில் கொத்தமல்லி. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, மசாலா தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் எல்லாமே கலந்து வச்சிருக்கு. அப்புறமா முக்கியமானது எண்ணெய், அதை விட முக்கியமானது லைட்டர். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், சின்ன ஜார் போதும். அதில் கட் பண்ணி வச்ச தேங்காய், இந்த பொட்டுக்கடலை கம்மியாகவே போடுங்க, ஜாஸ்தி போட வேண்டாம். அப்புறம் இந்த தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த தக்காளியை நல்லா கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. 2 தக்காளி போதும், அதிகமாக வேண்டாம், சாம்பார் அப்புறம் ரொம்ப புளிப்பாயிடும். அதாச்சா? அப்புறம் இது சாம்பார் தூள் ஒரே ஒரு ஸ்பூனை மட்டும் போடுறேன், ஏன்னா தாளிக்கும் போது 1 ஸ்பூன் போட போகிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாமா? அரைச்சி நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு. இதை இப்போ ஒரு சைடில் வச்சுட்டு, இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, இந்த சின்ன வெங்காயத்தை கல்லில் போட்டு 1க்கு 2 இடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் இதோட என்ன சொல்கிறது, இந்த சின்ன வெங்காயத்தோட அந்த மருத்துவ குணமெல்லாம் கீழே இறங்கும். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு இடிச்சிக்கலாம், சரியா? சவுண்டு வரும். இடிச்சாச்சு, ரொம்ப சொதன்னு இடிக்கல, 1க்கு 2 தூண்டு ஆயிருக்கு, அவ்வளோதான் இடிச்சிருக்கு. பார்த்தீங்களா? வாங்க இப்போ தாளிப்பு போட்டுடலாமா? அடுப்பத்தை வச்சு தவாவை வச்சு, தவா நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்குமா பிடிக்காதா, இல்லை மொச்சப்பருப்பு கூட முருங்கைக்காய் போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? என்ன இது புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, லூசுத்தனமாக இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
கடலை எண்ணெய் தான், வேறு எந்த ரீஃபைண்ட் ஆயிலோ அந்த ஆயிலோ இந்த ஆயிலோ இல்லை, பியூர் கடலை எண்ணெய். நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 2 வரமிளகா போடுறேன், அப்படியே போடுறேன். வரமிளகா நல்லா உப்பிச்சு, கேஸ்ட்ரிக் ஆயிடுச்சு வரமிளகாக்கு, வயிறு உப்பிடுச்சு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு இதை பறிச்சு எடுத்துட்டு வந்துடலாமா? அரைச்சாச்சு, அரைச்சி நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு. இதை இப்போ ஒரு சைடில் வச்சுட்டு இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, இந்த சின்ன வெங்காயத்தை கல்லில் போட்டு 1க்கு 2 இடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் இதோட என்ன சொல்கிறது, இந்த சின்ன வெங்காயத்தோட அந்த மருத்துவ குணமெல்லாம் கீழே இறங்கும். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு இடிச்சிக்கலாம், சரியா? சவுண்டு வரும். இடிச்சாச்சு, ரொம்ப சொதன்னு இடிக்கல, 1க்கு 2 துண்டு ஆயிருக்கு, அவ்வளோதான் இடிச்சிருக்கு. பார்த்தீங்களா? வாங்க இப்போ தாளிப்பு போட்டுடலாமா? அடுப்பத்தை வச்சு தவாவை வச்சு, தவா நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்குமா பிடிக்காதா, இல்லை மொச்சப்பருப்பு கூட முருங்கைக்காய் போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, என்ன இது புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, லூசுத்தனமாக இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் தான், வேறு எந்த ரீஃபைண்ட் ஆயிலோ அந்த ஆயிலோ இந்த ஆயிலோ இல்லை, பியூர் கடலை எண்ணெய். நல்லா காயிட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 2 வரமிளகா போடுறேன், அப்படியே போடுறேன். வரமிளகா நல்லா டெக்கரேஷன் பண்ணுறது. நம்ம கிச்சன் வந்து ரொம்ப சின்னது, அதனால் எந்த வித ஆர்டிஃபிஷியலுங்கிறேன், சாரி என்ன சொல்கிறது, டெக்கரேஷன் பண்ணுறதோ எதுவும் இல்லை. நான் எப்படி டெய்லி சமைக்கிறேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்ருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். நல்லா பொன்னிறமாக வெங்காயம்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சம் அடுப்பு தீயை கம்மி பண்ணிவிட்டு இப்போ கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை நல்லா கருகருன்னு கருகி போச்சு, வேண்டாம் போட வேண்டாம், அது குப்பையில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கழுவி வச்ச முருங்கைக்காய் முருங்கைக்காயும் இதுலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மொச்சப்பருப்பு இப்போ போட வேண்டாம். மொச்சப்பருப்பு இது கூடயே போட்டோன்னா நல்லா கொலன்னு கடைஞ்சி கஞ்சி மாதிரி ஆயிடும். இது கூட போட்டுக்க வேண்டாம், சரியா? அது கடைசியில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள் எதுவாக இருந்தாலும் சரி. நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கும் போது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. முருங்காய்
நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா அதில் ஊற்றிக்கலாமா? கொஞ்சமாக தண்ணி விட்டு பொட்டுக்கடலை எக்ஸ்ட்ரா இருந்துச்சுல அது வாயில போட்டேன். தப்பா நினைச்சிக்க வேண்டாம். அது எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படி தெரியுமா, டப்பியை திறந்து டப்பியில் போட்டு எதுக்கு எக்ஸ்ட்ரா வேலை, கண்ணு முன்னாடி இருந்துச்சு அப்படியே வாயில போட்டேன், அவ்வளோதான். தண்ணி இன்னும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். மசாலா வேகிற வரைக்கும் தண்ணி வேணும் இல்லையா? மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி அலசி அதில் ஊற்றிடலாம். நல்லா கழுவி தண்ணியெல்லாம் ஜாரெல்லாம் கழுவி ஊற்றியாச்சு. இது நல்லா வேகட்டும். இதுக்கு இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். அப்படியே நல்லா கொதி வரட்டும். நிமிஷம் அப்படியே வேகட்டும். அது சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம 2 வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். பசிக்குது. காலையில் சாப்பிட்டேன், டிஃபன் சாப்பிட்டது, மத்தியானம் எதுவுமே சாப்பிடவே இல்லை. ரொம்ப வாழைப்பழம் சாப்பிட்றதுக்குள்ள அது கொதி வந்துடும். நீங்களும் இப்படி தான் சமைக்கும் போது நீங்களும் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே திண்டி போத்த மாதிரி வேலை செய்வீங்களா? சும்மா கொதி வந்துருச்சு. நான் சும்மா சமைக்கும் போது மட்டும்தான் சாரி, வாய்க்குள்ள வாழைப்பழம் இருக்கிறதுனால சரியா பேச முடியல. நமக்கு சமைக்கும் போது மட்டும்தான் இப்படி எச்சு பச்செல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே சமைக்கிறது. சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது சமைக்கும்போது வாயிலெல்லாம் துணி கட்டிட்டு தான் நான் சமைக்குவேன். இது நமக்காக சமைக்கிறதுனால சும்மா இப்படி சமைக்கிறது, அவ்வளோதான். தப்பா நினச்சிக்காதீங்க. நல்லா கொதி வந்துருச்சு. சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. அது இன்னும் அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் இன்னைக்கு ஆடி மாதத்தோட முதல் வெள்ளி. நீங்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன் ஆடி வெள்ளி அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஆடி வெள்ளி கொண்டாட முடியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள்லாம் ஆடி முதல் வெள்ளி ரொம்ப அந்த கோயிலுக்கு போகணும், மாரியம்மன் கோயிலுக்கு போகணுன்னெல்லாம் கனவு கண்டு வச்சுருந்தேன். கடவுள் நான் ஒரு திட்டம் போட்டால் கடவுள் ஒரு திட்டம் போட்டு விட்டார். கோயிலுக்கெல்லாம் போக முடியல என்னால். அதனால் வீட்லேயே தான் இன்றைக்கி இருந்தேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருந்தேன். காலையில் லெமன் ரைஸ் பண்ணேன், பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன், பாக்ஸு போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டு போயிட்டாங்க. நானும் சாப்பிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுத்தேன், வேறு எதுவுமே செய்யலை. ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் இன்றைக்கி. நல்லா கொதி வந்துடுச்சு. சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாகவே போடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் தேவையான அளவு கொஞ்சமாகவே ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறமா வேணால் திரும்பவும் போட்டுக்கலாம். சரியா? அது நல்லா கொதி வந்துடுச்சு. இன்னும் கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதி வந்து நல்லா நுர வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மொச்சப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு மொச்சப்பருப்பு தெரியுதா? இந்த மொச்சப்பருப்பு இப்போ சாம்பாரில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். மொச்சப்பருப்பு கூட முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட சுவையும் இதோட ஸ்மெல்லும் அட்டகாசமாக இருக்கும். அல்டிமேட் சுவையாக இருக்கும். நான் பொய்யெல்லாம் சொல்லலை, நிஜமாக தான் சொல்கிறேன். நீங்கள் வேணா பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு
அப்புறமா எனக்கு சொல்லுங்க, இப்படி நீங்கள் சொன்னது சரிதான் சிஸ்டர், சித்து நீ சொன்னது சரிதான், நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. இது நல்லா வேகட்டும். அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். சாம்பார் வெந்துடுச்சு. அங்கே முருங்கைக்காய் பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு சேர வெந்துடுச்சு. இப்போது கொத்தமல்லி தலையை தூவி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி தலையை போட்டு கலர் பார்க்குறதுக்கு எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா சாம்பார். இப்போவே சாப்பிடணும் போல் இருக்கா. எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். மூடி வச்சிடலாமா? 10 நிமிஷம் அந்த கொத்தமல்லி தலையோட அரோமா எல்லாம் அதில் இறங்கிடட்டும். மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை ரொம்ப சிம்மில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரொம்ப கலர்ஃபுல்லாக பாருங்கள், மொச்சப்பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லணும். சாப்பிட்டு அப்படியே போயிடக்கூடாது, சரியா? நல்லா இருக்கா பாருங்கள், அப்படியே ஸ்மெல் அப்படியே கம்ம நாளையே தூக்குது. நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நான் சொன்னால் உங்களுக்கு புரிய போகிறதில்ல, நீங்களே செஞ்சு சாப்பிட்டாதான் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறேன், லாங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நானும் கொஞ்சம் வளரணும் இல்லையா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? பண்ணலைன்னா இப்போவே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன். இப்போ தான் நான் சமையலெல்லாம் நல்லா பண்ணுவேன், ஆனால் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எனக்கு வீடியோ எங்கள் இடமும் அவ்வளோக்கா ஒன்றும் பெருசாக இல்லை, சின்ன இடம்தான். வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் வெளியே கிளம்பிடுவாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். ஸோ பேக் கேமரா வச்சு ஃப்ரண்ட் கேமரா வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அதை பார்க்குறேன், எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக நான் கொடுக்குறேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா எப்படி பார்க்குவீங்க என்னன்னு எனக்கு புரியல. இனிமே சாப்பாடு இப்போ நல்லா பசிக்குது, சாப்பிட்ணும். இன்னும் பசங்க வீட்டுக்காரர் யாரும் வரல, வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். சரி, நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, இனிமேல் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அப்பப்போ போட்டுக்கிட்டு இருப்பேன், பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 1283 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கும் யாரும் எந்த பேட் கமெண்ட்டும் போடலை. லைவில் பேட் கமெண்ட் வரும், அது சகஜம். ஆனால் லைவில் மட்டும்தான் பேட் கமெண்ட் வந்திருக்கு. நான் வீடியோஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் எந்த பேட் கமெண்ட்டும் வரல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி, ஆனால் இதே மாதிரினா இவ்வளோ ஸ்லோவாக இல்லை, ஆமை மாதிரி இல்லை, ஃபாஸ்ட்டாக முயல் மாதிரி, குதிரை மாதிரி, கரடி மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக வளர வைங்க சேனல்லே. ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னோட கடுப்பையும் என்னோட கடி பேச்சையும் தாங்கிக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு நன்றி.